ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாரதி ஹோம் ஃபுட். இன்றைக்கி நம்ம பாரதி ஹோம் ஃபுட்டில் பருப்பு கீரை கடையல் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே கீரையை நல்லா ஆஞ்சு சுத்தம் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். அடுத்து இந்த கீரை கடையலில் சேர்க்கறதுக்கு ஒரு 4 பச்சை மிளகாய், ஒரு 10 பல்லு பூண்டு தோல் நீக்கி உரித்து வச்சுருக்கேன். கூடவே ஒரு 20 சின்ன வெங்காயமும் தோல் நீக்கி உரித்து வச்சுருக்கேன். இந்த கடையலில் சேர்க்க 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து ஒரு குக்கரில் ஒரு 100 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு அளந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்கலாம். இது போல் நல்லா கழுவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த பச்சை மிளகாய், பூண்டு, சின்ன வெங்காயம், தக்காளி இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் குக்கரை மூடி பருப்பை நல்லா பூக்க வேக வச்சுக்கோங்க. பாருங்கள் பாசிப்பருப்பு எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்குன்னு. இப்போ இந்த பருப்பை நல்லா கரண்டியாலே இப்படி மேஷ் பண்ணி விட்டுட்டு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து மறுபடியும் அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பவுடர் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இது கூட நம்ம அலசி சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கீரையை சேர்த்துக்கலாம். இப்போது கீரையை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு 3 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷத்துக்குள்ளே வேக வச்சுக்கோங்க. பருப்பு கீரை ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். அதனால் ஒரு 3 to 4 நிமிஷம் கூட போதும் வேகிறதுக்கு. இப்போ பாருங்கள், 4 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம சேர்த்துருந்த கீரை நல்லா வெந்து வந்திருக்கு. அடுத்து இந்த கீரை கடையலோட சேர்த்து கடையிறதுக்கு ஒரு தாளிப்பை மட்டும் ரெடி பண்ணிக்கலாம். அடுப்பை பற்ற வச்சு ஒரு வாணலில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டு கடுகு பொரிஞ்சு வந்ததும் இதில் 2 காய்ந்த மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கிறேன். மிளகாய் நல்லா பொரிஞ்சு வந்ததும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க. இப்போ இந்த தாளிப்பில் நம்ம சேர்த்த மிளகாயை மட்டும் சட்டியில் சேர்த்துட்டு ஒரு மத்தை வச்சு நல்லா மிளகாயை இது போல் மேஷ் பண்ணிக்கோங்க. இப்படி நல்லா மேஷ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா பருப்பு கீரை, அதை இதோடு சேர்த்து நல்லா கடைஞ்சிக்கோங்க. இது போல் நல்லா கடைஞ்சிட்டு நம்ம தாளிக்கும் போது கடுகும் பெருங்காயத்தூளும் மிளகாயோடு சேர்த்து தாளிச்சிருந்தோம் இல்லையா, அதை இதோட சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த கீரையை இப்போ நல்லா கலந்து விட்டு நல்லா சுட சுட சாதத்தோட சூடாக பரிமாறிக்கோங்க. இந்த கீரையை நீங்கள் பொரியல், மசியல், கூட்டு, துவையல் இப்படி கூட செய்து சாப்பிடலாம். அதுவும் இந்த கீரை இது போல் வெயில் காலத்தில் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லது. ஏன்னா இந்த கீரையில் உடல் சூட்டை தணிக்கிற சக்தி அதிகம் இருக்குது. மேலும் இந்த கீரை ரத்தத்தை சுத்தப்படுத்தி நீண்ட நாள் நோய் தாக்கத்தில் இருக்கிற நோய்களை கூட குணப்படுத்த உதவுது. மலச்சிக்கல், வாய்வு இது போல் பிரச்சனைகளையும் சரி செய்யும். அதோட பாலூட்டும் தாய்மார்களுக்கு இது சிறந்த ஊட்டச்சத்து உணவாகவும் பயன்படுது. அதோட நம்மளுக்கு வெயில் காலத்தில் நீர்ச்சத்து குறைபாட்டால் வரும் வேனல் கட்டியை கூட இது குணப்படுத்துது. அதனால இந்த பருப்பு கீரையை நீங்கள் எங்கே பார்த்தாலும் மிஸ் பண்ணாமல் வாங்கி சாப்பிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம பாரதி ஹோம் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.